Hi everyone. 2013ஆம் ஆண்டு இலங்கையிலே மிகப்பெரிய கொலை சம்பவம் ஒன்று பதிவாகின்றது. பிரபல வர்த்தகராக இருந்த முகமது சியாம் என்பவர் கடத்தி கொலை செய்யப்படுகின்றார். இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்பு பட்டவர்கள் என்ற அடிப்படையில் பிரதி போலீஸ் மா அதிபராக செயற்பட்ட வாஸ் குணவர்த்தன அவருடைய மகன் உட்பட பலர் கைது செய்யப்படுகின்றனர். இந்த விசாரணைகள் பல வருடங்களாக நடைபெற்ற நிலையில் மேல் நீதிமன்றத்திலே இவர்களில் 5 மரண தண்டனை வழங்கி தீர்ப்பு வழங்கப்படுகின்றது. என்றாலும் இந்த தீர்ப்புக்கு எதிராக உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்ட நிலையில் இன்று உயர் நீதிமன்றத்திலும் இவர்களின் மரண தண்டனை உறுதி செய்யப்படுகின்றது. ஏகேடி அரசாங்கத்தில் தொடர்ச்சியாக நீதி நிலைநாட்டப்படுகின்றது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இலங்கையில் இன்று வரைக்கும் பல கொலை சம்பவங்கள் கொள்ளை சம்பவங்களுக்கான தீர்ப்புகள் எட்டப்படாத நிலை காணப்படுகின்றது. அதில் ஒன்றாக காணப்பட்ட பிரபல வர்த்தகர் முகமது சியாம் என்பவரின் வழக்கு தொடர்பான இறுதி முடிவு எட்டப்பட்டுள்ளது. என்றாலும் இதுவரைக்கும் முடிவுகள் எட்டப்படாத பல வழக்குகள் காணப்படுகின்றது. வசீம் தாஜுதீன் போன்றவர்களின் கொலை சம்பவங்கள் தொடர்பான முடிவுகள் இன்னும் எட்டப்படவில்லை. என்றாலும் அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததும் கூறிய மிக முக்கியமான விடயம், பல கொலை சம்பவங்கள் கொள்ளை சம்பவங்கள் முக்கியமான குற்றவாளிகள் இந்த அரசாங்கத்திலே அடையாளப்படுத்தப்பட்டு அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்படும் என கூறியிருந்தனர். அதற்கு அமைய பிரபல வர்த்தகராக காணப்பட்ட முகமது சியாமை கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கின் முடிவுகள் இன்று அறிவிக்கப்பட்டது. 2013ஆம் ஆண்டு இலங்கையிலே மிக பெரும் கொலை சம்பவம் ஒன்று பதிவாகின்றது. பிரபல வர்த்தகரான பம்பலப்பிட்டி பிரதேசத்தை சேர்ந்த முகமது சியாம் என்பவர் கடத்தி கொலை செய்யப்படுகின்றார். ஆரம்பத்தில் இந்த கொலை சம்பவத்துடன் யார் தொடர்பு பட்டவர்கள் என்ற கேள்வியுடனே இந்த விசாரணைகள் நடைபெற்றது. இந்த விசாரணைகள் நீண்ட நாட்கள் விசாரணையாக காணப்பட்டது. அதற்கான மிக முக்கியமான காரணம், இந்த கொலை சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாகவும் கொலையாளியாகவும் அடையாளப்படுத்தப்பட்டவர் பிரதி போலீஸ் மா அதிபராக செயற்பட்ட வாஸ் குணவர்த்தன அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார். அதே போன்று அவருடைய மகன் ரவீந்திர குணவர்த்தன, அதே போன்று இவர்கள் உட்பட 5 அடையாளப்படுத்தப்பட்டிருந்தனர். பலர் இந்த கொலை குற்றச்சாட்டுடன் தொடர்பு பட்டவர்களாக இருந்தாலும் இந்த 5 பிரதான சந்தேக நபர்களாக அடையாளப்படுத்தப்பட்டு இன்று மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உயர் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. மேல் நீதிமன்றத்திலே இவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் உயர் நீதிமன்றத்திலே இவர்கள் மேன்முறையீடு செய்திருந்தனர். என்றாலும் இந்த மேன்முறையீட்டிலே இவர்களுக்கான தண்டனை உறுதி செய்யப்பட்டு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறு இலங்கையில் பல கொலை சம்பவங்கள், அதிலும் மிக முக்கியமாக ராஜபக்ச காலங்களிலே இடம்பெற்றுள்ளது. வெள்ளை வேன் ஊடாக கடத்தப்பட்டமையும் கொலை செய்யப்பட்டமையும் பல சம்பவங்கள் காணப்படுகின்றது. வசீம் தாஜுதீன், முகமது சியாம் என பலருடைய கொலை சம்பவங்கள் இவ்வாறான நிலையிலே இடம்பெற்றுள்ளது. அதே போன்று இன்று முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன குறிப்பிடும் பொழுது வெள்ளை வேனிலே கடத்தப்பட்டவர்களின் உடற்பாகங்கள் முதலைகளுக்கு உணவாக வழங்கப்பட்டதாகவும் கூறியிருந்தார். முதலைகளுக்கு இவ்வாறு எத்தனை உடல்கள் எத்தனை கொலை சம்பவங்களை மறைப்பதற்காக வழங்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பாகவும் விசாரணைகள் நடாத்தப்பட்டு அவற்றிற்குமான தீர்ப்புகள் தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். அதில் ஒன்றாக மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் ஒன்றாகவும் அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்த போதே கூறிய விடயம், குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் என கூறியிருந்த நிலையில் முகமது சியாமை கொலை செய்த குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டதன் ஊடாக இந்த நம்பிக்கை மேலும் வலுவடைந்துள்ளது. எனவே ஏனைய கொலை சம்பவங்கள் கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்பு பட்டவர்களுக்கும் சரியான தண்டனை வழங்குவதன் ஊடாகவே இலங்கையிலிருந்து குற்றவாளிகளையும் குற்றங்களையும் ஒழிக்க முடியும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.